தெய்வத்தின் குரல் வழியாக ஜெகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதி மகா பெரியவா நமக்கு காட்டிய வழிமுறைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்வின் இருளை போக்கும் ஒளிகளாக இருக்கின்றன. முந்தைய பதிவில் பக்தி பற்றி பார்த்தோம். இன்று நம் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் ஒரு சிறிய தவறு எப்படி பெரிய பாவமாக மாறுகிறது என்பதையும் அதிலிருந்து தப்பிக்க பெரியவா காட்டும் வழியையும் பார்ப்போம். பெரியவா சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம், சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல. அவர் சொல்கிறார், நமக்கு கடவுள் நிறைய கொடுத்திருக்கிறார் என்பதற்காக எதையும் நாம் அள்ளி வீசக்கூடாது. நமக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அதைவிட ஒரு துளி அதிகமாக பயன்படுத்தினாலும் அது மற்றவர்களுக்கு சேர வேண்டியதை பறிப்பதற்கு சமம். இதை அவர் ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறார். ஒரு கிணற்றில் தண்ணீர் நிறைய இருக்கிறது என்பதற்காக நாம் 100 குடம் எடுத்து வீணாக்க கூடாது. நமக்கு தேவையான 2 குடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அடுத்தவர் பயன்பாட்டிற்காக கிணற்றிலேயே வைப்பதுதான் உண்மையான தர்மமாகும். தெய்வத்தின் குரலில் பெரியவா ஆணித்தரமாக சொல்லும் ஒரு வரி இது. ஆடம்பரம் என்பது ஒரு வியாதி. நம்மிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக விலை உயர்ந்த துணிகளையும் உணவுகளையும் வாங்கி வீணாக்குவது ஆன்மீகத்திற்கு புறம்பானது. நாம் எவ்வளவு சிக்கனமாக இருக்கிறோமோ அவ்வளவு செல்வத்தை சமூகத்திற்கு மிச்சப்படுத்தி கொடுக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு கல்யாணத்திலோ அல்லது விசேஷத்திலோ நாம் செய்யும் ஆடம்பர செலவை சுருக்கினால் அந்த பணத்தை கொண்டு 10 ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கலாம். பெரியவாளின் பார்வையில் சிக்கனமாக இருப்பது என்பது நமக்காக சேர்த்து வைப்பது அல்ல, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக சேமிப்பது. மிச்சப்படுத்துவது ஒரு தர்மம் என்கின்ற இந்த உயர்ந்த கருத்தை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். பெரியவாளின் திருவடிகளை சரணடைந்து ஆடம்பரத்தை குறைத்து எளிமையை போற்றுவோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.